ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 5:30க்கு எந்திரிச்சாச்சு. தன்வந்த் எங்கேன்னு பார்க்குறீங்களா? அவர் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காரு. இவர் சர்வீஸ் எந்திரிச்சார் 5:30க்கு. எந்திரிச்சு குதிச்சுட்ருக்காரு பாருங்க. அப்படியே உந்தி போகிறாரு நல்லா மேலே. அப்புறம் கேலண்டர் வீடியோ எடுக்க போயிட்டேன். கேலண்டர் வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா எங்கே படுக்க வச்சு இவர் எங்கே இருக்கார் பாருங்க. இங்கே தலைவணி இந்த சைடு வந்திருப்பார். நல்ல வேலை வந்து பார்த்தேன். அதனால் இவருக்கு வந்து 2 அடுக்கு பாதுகாப்பு தலைவணி போட்டு அப்புறம் பழம் ஒன்று இருந்தது எடுத்து சாப்பிட்டுட்டு இவரை வெளியில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சேன். இது வந்து நம்ம அந்த துணி துவைக்கிற இடம் இருக்குது, அங்கே உட்காரதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் திண்ணையில் படுக்க வச்சு நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவரை கூட்டிகிட்டு வாக்கிங் போனோம். இவர் டெய்லி வாக்கிங் போயிடுவார். இவர் துணி போடலை, உபசமாக இருக்க சொல்லிட்டு, வேர்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு துணி போடலை. அப்புறம் கொஞ்ச நேரம் யோகா பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தன்வந்த் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த டைம் கிடச்சிது. ஸோ யோகா பண்ணிவிட்டு, யோகா பண்ணலாமே ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிவிட்டு யோகா பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தலைகீழாக நிற்கிறது யோகாவான்னு தெரியல, ஆனால் நான் நிற்பேன். அடுத்தது வாங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம். இந்த இடத்துல வந்து ஒரு மோட்டிவேஷனல் சொல்கிறேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். கடமையை செஞ்சால் வெற்றி, கடமைக்கு செஞ்சால் தோல்வி. ஸோ அதனால் வந்து நம்ம செய்கிற செயலை வந்து விருப்பத்தோடு செய்யுங்க. அதில் வந்து என்ன இதில் இவ்வளோதானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் கம்மியாக வருது, லாபம் அதிகமாக வருதுன்னு பண்ணாமல் எந்த செயலை செஞ்சாலும் வந்து அது முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க. இது வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அந்த சுக்குட்டி கீரை விதை போட்டிருந்தேன், அதனால் அப்படியே தெளித்து விட்டேன். அப்படியே ஊற்றினா எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் அப்படி தெளித்து விட்டுட்ருந்தேன். இன்றைக்கி சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் அவருக்கு, தன்வந்துக்கு. அவர் ரிலேட்டிவ் வீட்டில் என்ன பண்ணுறாருன்னு தெரில, ஹோம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து டீன்னு நினைக்காதீங்க, ராகி கஞ்சி, அப்புறம் வேர்க்கடலை உருண்டை. இதுதான் வந்து காலையில் டிஃபனு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.